திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில கடந்த 3 வகுப்புகளில் முதல் 2 வகுப்புகள் அறிமுக உரையாகவும், 3வது வகுப்பு உண்மை விளக்கத்தின் காப்பு செய்யுளோடு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கின்ற சித்தாந்தத்திலே உண்மை விளக்கம் என்ற நூலில் தான் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய சித்தாந்த நிகழ்ச்சியை சைவ சித்தாந்தம் வகுப்பை நடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, அவருடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு உண்மை விளக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சி ஐயாவோட ஒப்படைப்போம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிற்றம்பலம். புழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கழல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவன் ஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரை செய் சிவன் ஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம். பண்டைமறை வண்டற்ற பசுந்தே ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப, காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர்பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன்
புண்டரிக மலர்த்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் தந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு அவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி டெனக்காரமுதமானாய் போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிக் கமலங்கள் போற்றி போற்றி. மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மணிமொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு அதன் ஞானாசிரியர் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகமையா அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இந்த உண்மை விளக்கம் என்ற பகுதியை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். போன வாரம் நம்ம காப்பு செயல் பார்த்தோம். காப்புனா என்ன, எதற்காக அந்த காப்பெல்லாம் செய்கிறாங்க, காப்பு செயல் அவசியம்தானா, யாருக்காக இந்த காப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா விரிவாக பார்த்தோம். அந்த பாடலை எல்லாரும் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் நேரிசை வெண்பால் அமைந்த பாடல். ஏன்னா வெண்பா செய்யறதுக்கு கஷ்டம், ஆனால் படிக்கிறவங்களுக்கு அது மிக எளிமையாக அதை மனதில் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அது போல தான் அந்த பாடல்கள் எல்லாமே உண்மை விளக்கத்தில் இது வெண்பால் அமைந்ததுனால எளிமையாக நம்ம மனனம் செய்யறதுக்கு இருக்கும். பார்த்தா வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்திநிற தந்திமுக தொந்தி வகிற்று ஐங்கரனை பந்தமர பொந்தியில் வைப்பாம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த வன்மை தரும் அப்படின்னா வன்மை அப்படிங்கிறது வளம் அப்படின்னு பார்த்தோம். உயிர்களுக்கு வளம் எது அப்படின்னு பார்த்தா உயிர்களுக்கு வீடு பேர் ஒன்று தான் வளம். மற்றதெல்லாம் வறட்சி தான். இந்த உலகத்தோட நாம உழன்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் பாழ். அதனால எல்லாம் பயனற்ற செயல் தான். பெருமானை வணங்குறத தவிர எல்லாமே பயனற்ற செயல் தான். அப்படி அந்த பெருமானை வணங்குவதற்கு நமக்கு பெரிதும் துணையாக வழிகாட்டியாக இருப்பது ஆகம நூல். அதனால அந்த வீடு பேறு அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஏன்னா வளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நன்மை. அப்ப நன்மையில எல்லாவற்றிலும் சிறந்த நன்மை வீடு பேறு தான். ஐயா கூட அனுப்பிச்சிருந்தாங்க வன்மை அப்படிங்கிறதுக்கு அவருடைய ஆசிரியர் வீடு பேறு அந்த சொல்லால குறிச்சிருக்காருங்கிற அது வன்மை தரும் ஆகம நூல். அந்த வீடு பேரு நமக்கு எளிமையாக்கக்கூடியது இந்த ஆகம நூல். ஏன்னா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுவது இந்த ஆகம நூல். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள். அப்ப அது வைத்த பொருள் என்ன, பெருமான் வைத்தவன் பெருமான். அவன் சொன்ன பொருள் என்ன, அந்த முப்பொருளை பற்றி தான் பெருமான் சொல்லியிருக்கான். எது உறவு, எது நமக்கு பகை அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கான். அப்ப அதுல கொஞ்சம் கூட வடுவாமல் அதுல கூடலோ குறைத்தலோ நம்மளுடைய கதைகளையோ நம்மளுடைய சொந்த கதையெல்லாம் அதுல சொல்லாம எதையும் அதுல இருந்து நீக்காம வழுவா அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்களோ உள்ளதை உள்ளபடி சொல்றது தான் அந்த வழுவா. உண்மை விளக்கம். அப்ப இந்த நூலுடைய பேரை ஆசிரியரே சொல்றாரு. உண்மை விளக்கம் அப்படிங்கிறது. அப்ப உண்மை அப்படின்னா அது நிலையானது இல்லையா? அப்ப உண்மை அப்படின்னா நம்ம உலக வழக்குல சொல்ற மாதிரி உள்ளத உள்ளபடி சொல்றது உண்மை. அதை மாத்தி சொன்னா அது பொய் அப்படிங்கிறது இல்லை. இங்கே சித்தாந்தத்துல நம்ம உண்மை அப்படின்னு சொன்னோம்னா அது நிலையானது, நிலை மாறாத உள்பொருள் அப்படின்னு சொல்றோம். அதை பற்றிய விளக்கங்கள் நித்திய பொருள்கள் நம்ம சொல்றோம். அப்ப என்றும் உள்ள பொருள் அந்த பொருள்களை பற்றிய விளக்கமாக அஹ், அது நமக்கு சொல்றத உரை செய்ய திண்மதம் சேர். அ அப்ப அந்த விநாயக பெருமானுக்கு ஒரு புகழ்ச்சி. அதை போற்றுகிறார் விநாயக பெருமான. அ திண்மதம் சேர் அப்படின்னு சொல்றார். அப்ப திண்மதம் அப்படின்னா, திண்மையான மதம். ஏன்னா யானையினுடைய பலம் மதத்துல. இந்த விநாயக பெருமானுடைய மதம் என்னன்னா, ஞான மதம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, திண்மதம். திண்மையா இருக்கு. அப்ப விநாயக பெருமானை யார் வணங்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த ஞானம் கண்டிப்பா கைகூடும். அதனால தான் திண்மதம் சேர் அப்படின்னு சொல்றார். எப்ப சேர்க்கும் அப்படின்னா, விநாயக பெருமானை வணங்க வணங்க அந்த ஞானம் கூடிக்கொண்டே போகும். பெருமானை வணங்கக்கூடிய அந்த ஞானம். அதான் இங்க திண்மதம் சேர் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ அந்தி நிறம். அந்த விநாயக பெருமானுடைய நிறம் கருமை இல்ல. விநாயக பெருமானுடைய நிறம் அந்தி நிறம். பெருமானுக்கு என்ன நிறமோ
அதான் இவருக்கும் இல்லையா? அப்ப "செம்மானத்து ஒளியன்ன மேனியான்காண்" அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமி சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அந்தி நிறம் அப்படிங்கிறது அந்த அந்தி வானம் போன்ற செம்மையான நிறம். செம்மை நிறம் அப்படின்னு சொல்லிட்டாவே, அது சிவபெருமானை குறிக்கக்கூடிய நிறம் தான். அப்ப அந்த விநாயக பெருமான் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல அப்படிங்கிறத இங்கே அந்தி நிற அப்படின்றது. அப்ப அது செம்மையான நிறம் அப்படின்னா, அது நம்மை செம்மைப்படுத்தி நல்வழியில் அழைத்துச் செல்லக்கூடிய நிறம் அத குறிக்கிறது. அப்புறம் தந்தி முகம். அப்ப தந்தி முகம்னா யானையினுடைய முகம் புரியுது. அப்ப யானை தன்னை கட்டுறதுக்கு தானே சங்கிலி எடுத்துட்டு வந்து குடுக்கும். யானை தன் மேல ஏர்றதுக்கு தானே வளைந்து கொடுக்கும். அதுபோல அந்த விநாயக பெருமானும் நமக்கு அதுபோல செய்து கொடுக்கிறார். அப்புறம் தொந்தி வயிறு அப்படின்னு சொல்றாரு. தொந்தி வயிறு எல்லாம் அனைத்தும் விநாயக பெருமானுடைய வயிற்றில் அடக்கம் அப்படிங்கிறதுக்காக அத தொந்தி வயிறு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொந்தி வயிற்று ஐங்கரணை. அப்ப விநாயக பெருமானுக்கு 5 கரம் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. 5 கரம் அப்படிங்கிறது 5 ஒடியிலயும் செய்யக்கூடிய 5 கரம். அதனால இங்க விநாயக பெருமானுடைய கரத்த 5 கரம் சொல்றாரு. அப்ப 5 கரத்தனை ஆனை முகத்தனை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதனால இங்க அப்படி சொல்றாரு. அப்ப விநாயக பெருமான், அப்புறம் தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர. அப்ப எதுக்காக விநாயக பெருமான இந்த மாரி நம்ம வணங்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய பந்தம் அற. எது பந்தம் அப்படின்னா, நம்ம பாசத்தோட இருக்கிறது தான் நமக்கு பந்தம். பாச பொருள்கள், இந்த உலக பொருள்களோட இருக்கிறது நமக்கு பந்தம். அந்த அந்த உலக பொருளினுடைய தொடர்பு அருந்தா, இப்ப ஊஞ்சல் கயிறு நம்ம ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஊஞ்சல் கயிறு அறுந்தா எங்க விழுவோம் அப்படின்னா, தரையில தான் விழுவோம். அந்த தரையே நமக்கு தாய். தாய் தரையே போல அப்படிங்கிறது பெருமானுடைய மடி அந்த தரைங்கிறது. அப்ப நம்ம இந்த ஊஞ்சல் கயிறு அருந்தா, அந்த ஊஞ்சல்ங்கிற அந்த பந்தம் கயிறுங்கிற பந்தம் அருந்தா, நம்ம பெருமானுடைய மடியை சார்வோம். நம்மளுடைய த இயற்கையான அந்த இடத்தை பெறுவோம் அப்படிங்கிறது இங்க பந்தமற. அஞ்ஞானத்தை விட்டா ஞானம். அதான் பந்தம்ங்கிறதே இது நமக்கு இங்க அஞ்ஞானம் தான். அத புந்தியுள் வைப்பாம். புந்திங்கிறது இங்க அறிவு, மனம், உள்ளம் எதுனாலும் சொல்லலாம். புந்தி உள் வைப்பாம் அந்த விநாயக பெருமானை அந்த புந்தியுள் வைப்பாம் அப்படிங்கிறார். அப்ப விநாயக பெருமானுடைய திருவடி சொல்லும்போது அது ஆன்மாவை பொருந்தி விநாயக பெருமானுடைய திருவடி ஆன்மாவை பொருந்தி கன்ம மாயைகளை தொழிற்படுத்து அ அந்த இருமை இன்பத்தையும் அளிப்பது. இம்மைக்கும், மறுமைக்கும் சொல்ற மாரி அந்த இருமை இன்பத்தையும் அளிப்பது ஞானம். அந்த ஞானமே விநாயகருடைய திருவடின்னு சொல்றாங்க. இப்ப வயிறு அப்படிங்கிறது ஆகாசம் எல்லா பொருள்களையும் தன்னகத்துக்குள்ளார ஒடுக்கிக் கொண்டு இல்லையா? ஒடுக்கவும், அங்கருந்தே தான் திரும்பியும் தோன்றவும் செய்யுது. எங்க ஒடுங்குனுச்சோ அங்கருந்து தோன்றுது. அதுபோல அ இடம் தந்து இருப்பது போல விநாயக பெருமானுடைய வயிறு, அது ஆகாசம் போல எல்லா உலகங்களும், உயிர்களும் தம்முள் அடங்கியிருக்கின்றன அப்படின்றதுக்காக தான் அந்த விநாயக பெருமானுடைய வயிற தொந்தி வயிறுன்னு சொல்றோம். அப்புறம் ஐங்கரங்கள். விநாயக பெருமானுடைய 5 கரங்கள நம்ம சொல்லும்போது, அந்த பாசம் ஏந்திய கை படைத்தல செய்யுது. அப்புறம் அந்த தந்தம் ஏந்திய கை காத்தல் தொழில செய்யுது. அங்குசம் ஏந்திய கை ஒடுக்குதல் தொழில செய்யுது. துதிக்கை அனுக்கிரகத்த சொல்லுது. மோதகம் அது அருளல். அந்த பரமேஸ்வரன். இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த படைத்தல் அப்டின்னா, அது பிரம்மா செய்வாரு. வெ காத்தல் அப்டின்னா, அது விஷ்ணு செய்வாரு. ஒடுக்குதல் அப்டின்னா, அத ருத்ரன் செய்வாரு. மறைத்தல் அப்டின்னா, அத மகேஸ்வரன் செய்வாரு. அருளல்ங்கிறது சதாசிவம் செய்வார். அப்ப இது போல அ எல்லாத்துடைய தொழிலையும் அவங்க தொழில் செய்தாலும், அவங்களா அத செய்ய முடியாது. அவர்கள்லாம் அ ஏவல் தெய்வங்கள்னு சொல்றோம். அப்ப அந்த அவர்கள ஏவக்கூடிய கர்த்தா அப்படி யாருன்னு பார்த்தா, அது பெருமான் தான். அதுபோல இங்க விநாயக பெருமானே ஐந்தொழிலும் ஏன்னா இந்த 5 தொழிலும் செய்யக்கூடிய அதிகாரமும், உரிமையும் பெருமான்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த 5 தொழிலையும் விநாயக பெருமானே செய்றாரு அப்படிங்கும்போது, விநாயக பெருமானும், சிவபெருமானும் வேற வேற இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க. அப்புறம் அந்த விநாயக பெருமானுடைய கொம்புகள் பார்த்தீங்கன்னா, ஒரு கொம்பு உடைஞ்சிருக்கும். ஒரு கொம்பு முழுசா இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, நமக்கே ஒரு பல்லு கொஞ்சம் உடைஞ்சிருந்ததுன்னா பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரியுது. ஆனா விநாயக பெருமானுடைய கொம்பும் அதுபோல ஒரு ஒரு 1/2 கொம்ப உடைச்சு கையில வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, வெளி தோற்றத்தை விட அறிவுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, இப்ப நம்ம வரலாறு பார்க்கும்போதே 2 வயசு குழந்தை 80 வயசு பெரியவருக்கு உபதேசம் பண்ணுது அப்படிங்கிற. அதனால வெளி தோற்றத்தை விட சைவத்த பொறுத்தல்ல அறிவுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டியது அப்படிங்கிறது அது உணர்த்துது. அப்புறம் விநாயக பெருமானுடைய தாழ் செவி. அந்த காது பார்த்தீங்கன்னா, நல்லா முரம் போல இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு எதுக்கு அடையாளமா அப்படி இருக்குன்னா, செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் நம்ம தேர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நல் பிறவற்றை நீக்க வேண்டும். அதான் அந்த முரம் போன்ற காது நமக்கு
விநாயக பெருமானுடைய காது நமக்கு அத காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். "வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்க முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர பொந்தியுள் வைப்பாம்." அப்ப 2 செயலுக்காக இங்க விநாயக பெருமான அவர் வணங்குறார். என்ன அப்படின்னா, அந்த உண்மை உரை செய்ய உண்மை விளக்கும் உரை செய்வது ஒரு பயன். அப்புறம் பந்தம் அறுவது 2வது பயன். இந்த 2 பயனுக்காகவும் தான் இந்த விநாயக பெருமானை முதல்ல வணங்கி, இந்த செயல் இந்த உண்மை விளக்கங்கிற நூல் சரிவர செய்து முடிக்கணும். எல்லாத்துக்கும் பயன் தர வகையில இருக்கணும். நிலைத்து நிற்கணும். படிக்கிறவங்களுக்கு எந்த சலிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. உள்ள பொருள் உள்ளபடியே புரியணும். அப்படிங்கிறது அது உரை செய்ய. இப்படி அது போல இருந்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது பந்தம் அறும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து நம்ம நீங்கலாம் அப்படிங்கிறது இந்த விநாயக பெருமானுடைய இந்த காப்புச் செய்யுள வச்சு நமக்கு அத சொல்றாரு. இப்ப இது காப்புச் செய்யுள் முதல் பாடல் காப்புச் செய்யுள்னு வச்சிருக்கோம். காப்புச் செய்யுள் நீங்களாக அது காப்புச் செய்யுள் எப்பயும் நம்ம அந்த பாடல் எண்ணிக்கைக்குள்ளார வராது. அதனால இப்பதான் முதல்ல பாடல் நமக்கு முதல் பாடல் இப்பதான் நம்ம பார்க்க போறோம். அதுல எப்படி இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரஞ்சனோத்திர முறை அப்படின்னா, அது வினா விடை முறையில. அது இப்போ எந்த நூல படிக்கிறதுனாலும், அந்த நூல படிக்கிறது இப்ப சிவப்பிரகாசம்னு ஒரு நூல் இருக்கு அப்படின்னா, அது அப்படியே படிச்சா நமக்கு புரியறத விட, சிவப்பிரகாச கட்டளை நூல்கள் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு நூலுக்கும் அந்த மாரி கட்டளை நூல்கள் இருக்கும். கட்டளை நூல்கள் அப்படின்னா என்னன்னா, கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாரி இருக்கும். அதான் கட்டளை நூல்கள். அப்ப அந்த கட்டளை நூல்கள் பார்த்தீங்கன்னா, அ எல் அ ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய எந்த எந்த ஒரு நூலுக்குமே அந்த மாரி கட்டளை நூல்கள் இருக்கும். ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப அந்த கட்டளை சிவப்பிரகாச கட்டளை அப்படிங்கிற அந்த நூல படிச்சுட்டு, அப்புறமா நம்ம சிவப்பிரகாசம்ங்கிற நூல படிச்சோம்னா, நமக்கு சிவப்பிரகாசம் ஓரளவுக்கு நமக்கு புரியும். அதனால அந்த கட்டளை நூல்கள்னா, அந்த வினா விடை முறையில அமைஞ்சிருக்கும். அதுபோலவே இந்த நூலும் நமக்கு வினா விடை முறையில அமைந்திருக்கிறது. இப்ப இதுல இந்த நூல்ல இந்த நேரிசை வெண்பால அமைந்த இந்த பாடல்ல, மாணாக்கராகிய மணவாசகம் கடந்தார். இது மணவாசகம் கடந்தாருங்கும்போது, அவருடைய ஊரையும் சேர்த்து சொல்வது இயல்பு. திருவதிகை மணவாசகம் கடந்தார். திருவதிகை மணவாசகம் கடந்தார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, மணவாசகம் கடந்தார் நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப அந்த ஊர் பேர் சொல்லும்போது எந்த குழப்பமும் ஏற்படாம இருக்குங்கிறதுக்காக, அருளாளர்கள் பேரெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்ப திருவதிகை மணவாசகம் கடந்தார். இங்க மாணாக்கர். அவருடைய ஞானகுரு மெய்கண்டார். தன்னுடைய ஞானகுருவோட மெய்கண்டார்ட்ட இவரு கேள்விகளை கேட்பது போலவும், மெய்கண்டார் அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது போலவும் நமக்கு இந்த நூல அமைச்சிருக்காரு. இப்ப முதல் பாடல்ல மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பம் செய்தல். ஞானகுரு கிட்ட இப்பதான் முதல்ல விண்ணப்பம் செய்றார். இப்ப விண்ணப்பம் அப்படின்னா, இறைந்து கேட்டல். இறைஞ்சு கேட்டல் அப்படின்னு பொருளு. ஏன்னா, பெரியவங்க கிட்ட நம்ம எதை கேட்கனாலும் அந்த பணிவோட தான் நமக்கு பெரியவங்களோ, சின்னவங்களோ யாரா இருந்தாலும் அந்த பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, திருவள்ளுவர் சொல்றார், ஒரு செய்திய நம்ம ஒருத்தர்ட்ட பெறணும் அப்படின்னா, கற்றவர்கள்ட்டருந்து கல்லாதவர் இந்த செய்திய பெறும்போது, ஒரு பிச்சைக்காரன் எப்படி நின்னு கேட்பானோ, அதுபோல அந்த வறியவர் முன் இல்லாதவன் எப்படி நிப்பானோ, அதுபோல இருந்து அந்த செய்திய கேட்கணும் அப்படிங்கிறார். அதனால அந்த இலக்கணப்படி இங்க மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பம் செய்றார். அது பாடல்லயே அது விண்ணப்பம்னே சொல்றாரு. அதனால மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பம் செய்தல் அப்படிங்கிறார். அப்ப இங்க சொல்றாரு, பொய் காட்டி முதல் சொல்றார். பொய் காட்டி, பொய் அகற்றி, போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்க்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தக சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படிங்கிறத நமக்கு பாடல். இங்க இந்த பாடல்லே விண்ணப்பம்னு சொல்றாரு. அப்ப இது இறைஞ்சு கேட்டல். அந்த குருநாதர்ட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி பழகணுங்கிறத இங்க நமக்கு சொல்றாரு. ஏன்னா இப்ப இருக்க தலைமுறைகளுக்கெல்லாம் இது சுத்தமா தெரியாது. ஏன்னா, அந்த அவங்களுக்கு அந்த குருநாதர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதையுமே பழக்கப்படுத்தாததுனால அது தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் கேஷுவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் இந்த மாரி நூல்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டு போனா தான், நம்ம வாழ்க்கையில என்ன மாரியான நடைமுறைகள், எப்படி வாழ்வியல்லாம் எப்படி இருக்குங்கிறதே பிள்ளைங்களுக்கு புரியும். வச்சுட்டோமா. அப்புறம் பொய் காட்டி, பொய் அகற்றி, போதானந்த பொருளாம். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பொய் காட்டி அப்படிங்கிறார். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உண்மை அப்படின்னா, அது நிலையானதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க சொல்லும்போது, இங்க
பொய் காட்டி அப்படிங்கிறாரு. அப்ப எது இந்த உலகத்துல பொய்யானது? அப்ப நிலை மாறக்கூடியது எது அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 3 பொருள்கள். இந்த உலகத்துல இந்த உலகத்துல இருக்க அத்தனையும் 3 பொருள்களா பிரிக்கிறோம். ஒண்ணு பதி, பசு, பாசம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம இந்த சைவ சித்தாந்தம் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே, இது அறிவ பற்றி தான் நம்ம பேசுறோம். பதியினுடைய அறிவு எப்படி? பசுவினுடைய அறிவு எப்படி? பாசத்தினுடைய அறிவு எப்படின்னு இந்த அறிவ பற்றி தான் நம்ம பேசுறோம். அப்ப நம்ம முதல்லயே பார்த்தோம். இதுல பதிங்கிறது முதற் பொருள். எல்லாத்துக்கும் அறிவிக்கின்ற பொருள். அது தானே அறியக்கூடிய அறிவு அப்படின்னு பார்த்தோம். அந்த பசுங்கிறவன் அவனுக்குன்னு எந்த அறிவும் கிடையாது. இந்த பாசத்து கூட சேர்ந்தா பாசமே அவனுடைய அறிவாகவும், பதி கூட சேர்ந்தா பதியோடைய அறிவே இவனுடைய அறிவாகவும் இருக்கு. அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல நிலை மாறாத ஒரே அறிவுடையவன் பெருமான் தான். அப்ப நிலை மாறக்கூடியதுன்னு பார்த்தா, அந்த பசுவும், பாசமும் தான். இல்லையா? அப்ப அத 2யும் தான் இங்க பொய்ன்னு சொல்றாரு. பசு ஞானத்தையும், பாச ஞானத்தையும் ஞானம்னா அறிவு. அந்த பசுவோடைய அறிவும், பாசத்தோட அறிவும் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது பொய். அது நிலை மாறக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பசு ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படி பாசம்னாவே நம்ம அத சடம்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அறிவே இல்லாத பொருள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லையா? அதனால இங்க பாசம் அப்படிங்கிறத அசத்துன்னு சொல்றோம். அப்ப இது அறிவில்லாத பொருள்ன்னு பார்த்தா, அப்ப பாச அறிவுன்னு ஏன் சொல்லணும்? பாச ஞானம்னு ஏன் சொல்லணும்? அப்டின்னா, இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பையும், இந்த ஐம்பொறிகளையும் சார்ந்து தான் அறிவு விளங்கப் பெறுது. இந்த உடம்பு இல்ல அப்டின்னா, நமக்கு அறிவு விளங்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, கே உடல் எடுக்காத நிலையை நமக்கு கேவல நிலைன்னு சொல்றாங்க. சித்தாந்தத்துல சொல்றோம். அந்த கேவல நிலையில இந்த உயிருக்கு எந்த விதமான அறிவும் ஏற்படல. அப்ப இந்த அறிவுல மாற்றம் ஏற்படணும், அறிவுல வளர்ச்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் பெருமான் இந்த உடம்ப நமக்குள்ள கூட்டி வச்சிருக்கான். இந்த உடம்பையும், ஐம்பொறிகளையும் சார்ந்து தான் நமக்கு அந்த அறிவையே பெறுறோம். இல்லையா? அந்த கருவி கரணங்களால் இந்த அப்படியே அந்த பெருமான் குடுத்தானா கூட, இந்த கருவி கரணங்களால இந்த உலக பொருள்களை மட்டும் தான் நம்மளால அறிய முடியுமே ஒழிய, அந்த பரம்பொருளை, பதிப்பொருளை நம்ம அறியவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த அந்த கருவிகள்லாம் எங்கேருந்து நமக்கு பெருமான் குடுத்துருக்கான் அப்படின்னா, அது மாயையிலிருந்து தான் குடுத்துருக்கான். மாயைங்கிறது அறிவில்லாதது. அறிவில்லாத பொருள்கள், அறிவில்லாத பொருள தான் காட்டும். இல்லையா? அறிதற்குரிய கருவிகளும், அறியப்படும் பொருள்களும் இந்த மாயையிலிருந்து தோன்றியது. அந்த மாயையில என்ன தன்மை இருந்துச்சோ, அந்த பொருளுக்கும் அந்த தன்மை தான் இருக்கும். இல்லையா? மாவு எப்படியோ அப்படிதான் பணியாரம்னு சொல்றோமா இல்லையா? அதுபோல இந்த மாயையிலிருந்து தான் இந்த கருவிகளும், அறியப்படும் பொருள்களும் நமக்கு பெருமான் குடுத்துருக்கான். அதனால அந்த மாயையை கொண்டு நம்ம பாச பொருள்கள தான் பார்க்க முடியும். அதனால இந்த மாயையே பாசத்துல தான் வச்சுக்குவோம் இல்லையா? அப்ப இந்த மாயையின் காரியங்கள் தான் நமக்கு உடம்பு. அப்புறம் அதுதான் நமக்கு புறக்கருவிகள், அகக்கருவிகள், அப்புறம் இந்த உலகம். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள். எல்லாமே இந்த மாயையிலிருந்து தான் பெருமான் நமக்கு குடுத்துருக்கான். அப்ப பாச ஞானம் அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா, அது எந்த ஞானத்தையும் நமக்கு குடுக்காது. அந்த பாச கருவிகளே அறிவில்லாதது. அது எந்த ஞானத்தையும் நமக்கு குடுக்காது. இறைவன் அந்த பாசமாகிய அந்த கருவிகளைக் கொண்டு, இந்த பாசமாகிய உலகத்தை அறியச் செய்கிறான். இல்லையா? அந்த இறைவன் பாச கருவிகளைக் கொண்டு அறியச் செய்வதே பாச ஞானம்ன்றாரு. அப்ப பாசமாகிய இந்த கருவிகளைக் கொண்டு, பாசமாகிய இந்த உலகத்தை அறியும் அறிவு தான் பாச ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அறிவு ஒரே மாரியே இருக்குமா? அப்படின்னா இருக்காது. இல்லையா? அப்ப இந்த ஆன்மா அ இன்னைக்கு ஒரு பொருள பார்த்தா ஒரு கருத்து. நம்ம புத்தகத்தையே படிக்கிறோம்னா கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து. ஆனாலும் இந்த ஆன்மா இந்த பாசமாகிய கருவிகளையும், இந்த உலகப் பொருள்களையும் தானே என மயங்கி இருக்கு. இல்லையா? அப்ப தனக்கு வேறானவை இந்த பொருளெல்லாம் நமக்கு தொடர்பு இல்லாது. ஏன்னா இவன் அறிவு. பசுங்கிறவன் அறிவு. இவன் அறிவு பொருளோட தான் கூடணும். அப்ப இந்த 3ல 2 அறிவு. 1 பெருமான் யாரும் அறிவிக்காம தானே அறிகின்ற அறிவு. இந்த பசு அறிவித்தால் அறிகின்ற அறிவு. அப்ப இனத்தோட தான் சேரணும். அப்ப இந்த அறிவு பொருள தான் சாரணும். ஆனா, இவன் இந்த பாசமாகிய இந்த கருவிகளையும், இந்த உலகத்தையும் சார்ந்திருக்கான். அது தானாக அப்ப இவன் என்ன நெனைக்கிறான், அதே நாமன்னு நெனைக்கிறான். அது நமக்கு வேறானவை. அது நமக்கு அறிவு பொருளோட கூடுவது தான் இயல்புன்னு தெரியாம, இந்த பாச கருவிகள் கூட சேர்ந்திருக்கான். அப்ப இவன் என்ன அந்த வேறான அந்த பாச கருவிகளே நாமன்னு நெனைக்கிறான். இல்லையா? அப்ப அந்த வேறானவைகளை தானாக அறிவதனால்,
அந்த தனது உண்மை இயல்பு இவனுக்கு தெரியாம போகுது. ஏன்னா, இவன் பாசப்பொருள் கூடயே சேர்ந்து இருக்கிறனால, நாம அறிவுங்கிறதும் இவனுக்கு தெரியல. நாம அறிவு பொருள் கூட தான் சேர்ந்து இருக்கணுங்கிறதும் அவனுக்கு தெரியல. ஏன்னா, இப்ப திருமூலர் சுவாமி சொல்ற மாரி, "மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானைங்கிற" மாரி, அந்த அவன் பெருமானோட சேர்ந்திருந்தா, இவன் தெரி இவ இவன் பெருமானா இருந்திருப்பான். இவன் போய் பாசப்பொருள் கூட சேர்ந்தனால, இவனே உலகமா இருக்கான். அதனால நிலையில்லாத கருவிகள். இந்த கருவிகளையும் பார்த்தோன்னா, இப்ப கருவிகளை எல்லாம் பெருமான் இந்த உடம்பு கருவிகள் எல்லாம் குடுத்துட்டான்னா, எல்லாம் ஒரே மாரியே இருக்கா? இல்ல. ஏன்னா நம்ம பிறந்தப்ப எப்படி இருக்கோம், அப்புறம் வளர வளர நம்ம எப்படி இருக்கோம்னா, எல்லாமே நிலை மாற்றமாகுது. நம்ம பார்த்த உலகம் இன்னைக்கு வேற மாரி இருக்கு. நம்ம சின்ன வயசுல பார்த்த உலகம், இப்ப பார்க்கும்போது வேற மாரி இருக்கு. அதனால இந்த உலகம் எல்லாம் இந்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற இந்த பொருள் எல்லாம் மாயை போலவே தான். அதனால அறிவில்லாதது தான். அப்ப நிலையில்லாத இந்த கருவிக்கரணங்களால் வரக்கூடிய அறிவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அறிவும் நிலையில்லாததாக தான் இருக்கும். அதனால தான் இது நிலையில்லாததுன்னு நம்ம சொல்றோம். அதனால இதெல்லாம் செயற்கை. இந்த ஆன்மா அ உயிர் பதியோட சேர்ந்திருப்பது தான் இவனுக்கு இயற்கை. ஆனா இந்த ஆன்மா இந்த உலக பொருளோட சேர்ந்திருக்கிறது இவனுக்கு செயற்கை. அதனால இத பொது இயல்புன்னு சொல்றோம். இந்த பொய்ங்கிறத பொது இயல்பு, நிலையில்லாதது அப்படின்னு சொல்றோம். அப்ப நிலையில்லாததுன்னா, இந்த கருவிகளால இவனுக்கு என்ன அறிவு வரும்னா, சிற்றறிவு தான் வரும். அத மயக்க அறிவுன்னு சொல்லலாம். அத சுட்டறிவுன்னு சொல்லலாம். அத கருவி அறிவுன்னும் சொல்லலாம் அந்த பாச ஞானத்த. அப்ப இதுதான் பாச ஞானம். இறைவன் பாச கருவிகள் மூலமா இந்த உயிர்களுக்கு உணர்த்துகின்ற ஞானமே பா அந்த பாச ஞானம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் பொய்யிங்கிறார். அப்ப முதல்ல இந்த பாச ஞானம் பொய்யிங்கிறத இதுல சொல்றார். அதனால தான் அந்த பாச ஞானத்த சொல்லும்போதே பொய்ன்னு சொல்லி அது நிலையில்லாதது. பொய்யின்னா நிலையில்லாதது. அப்புறம் அது சிற்றறிவு, அப்புறம் மயக்கறிவு, சுட்டறிவு, கருவியறிவு, பொது இயல்பு, செயற்கை இப்படின்னு அதுக்கு நெறைய பேர் சொல்றோம். அது அப்ப அந்த பாச ஞானங்கிறது பொய்யி. ஏன்னா, அது நிலை மாறக்கூடியது. இது நாமளே பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பொருள்கள் எல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, சடத்துக்கு இயல்பே அத பயன்படுத்த தேய்தல் தான். அப்ப அறிவுக்கு இயல்பு என்னன்னா, அத பயன்படுத்த அவன் நுணுக்கமாவான். இல்லையா? அதனால இங்க சொல்றாரு, இந்த அறிவு சுட்டறிவு. இது நிலையில்லாதது. அதனால இத பொய்யின்றார். அதான் பொய்க்காட்டி. அப்ப இன்னொரு அறிவு இருக்கு. அது பசுஞானம். அந்த பசுஞானத்தையும் பொய்யின்னு தான் சொல்றார். ஏன் அப்டின்னா, இவன் முதல்ல அந்த கருவிகள் தான் நாமன்னு நெனச்சுட்டு இருக்கான். அப்புறம் என்ன நெனைக்கிறான், அ ஞானாசிரியர் வராரு. அப்புறம் தான் இவன் அந்த கருவிகளோட உழண்டுட்டு இருக்கும்போது தான், இறைவன் நம் மேல் கருணை கொண்டு ஞானாசிரியராக இறங்கி வராரு. அப்ப இவன் அந்த ஞானாசிரியை அடையும்போது, ஞானாசிரியர் அந்த மாணவனுக்கு உபதேசம் பண்ணுவாரு. என்ன அப்படின்னு சொன்னா, "என்னன்னா இந்த கருவிகளே நீ நெனச்சிட்டு இருக்க. இந்த கருவி கரணங்கள் எல்லாம் அறிவில்லாதது." அப்படின்னு அவருக்கு உணர்த்துறாரு. அப்ப இந்த கருவி கரணங்களுடைய இந்த பாச அறிவுனா என்ன? அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த அறிவு அவனுக்குள்ளார போகும்போது, அவன் என்ன நெனைக்கிறான்? இந்த கருவிகள் நாம் அல்ல அப்படின்னு நெனைக்கிறான். இந்த கருவிகள் நமக்கு வேறானவை. நாம சொல்றது தானே இந்த கருவிகள் கேட்குது. நம்ம இயக்குனா தானே இந்த கருவிகள் இயங்குது. அப்படின்னு அந்த கருவிகள் நாம் அல்லன்னு அந்த கருவிகளுக்கு வசப்படாம நிக்கிறான். அப்ப இவன் என்ன அப்ப ஏன் அப்படின்னா, இந்த உயிரினுடைய அறிவு வியாபக அறிவு உடையது. ஆனா, இவன் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னா, சிற்றறிவையே தன்னுடைய அறிவாக மயங்கி உணர்றான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம். அதையே அந்த சின்ன அறிவையே ரொம்ப பெருசா நெனைக்கிறான். அதான் சிற்றறிவு. அந்த சிற்றறிவையே தன்னுடைய அறிவாக மயங்கி உணர்றான். இப்ப அந்த அறிவு கருவிகளால வந்ததுன்னு நெனச்சான். ஆனா, இப்ப என்ன நெனைக்கிறான்? இந்த கருவிகள் எல்லாம் அ கருவிகளால அதெல்லாம் அறிவில்லாதது. அதெல்லாம் உனக்கு எந்த ஞானத்தையும் குடுக்காது அப்படின்னு சொன்னோனே, இப்ப என்ன நெனைக்கிறான் அப்படின்னா, அப்ப நான் தான் அந்த கருவிகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு தன்னை பெரிதாக நினைக்கிறான். அப்ப தன்னையே பெருசா நெனைக்கிறான். அப்ப இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா, அப்புறம் குருநாதர்ட்ட இது சொல்றாரு. திரும்ப அடுத்த உபதேசம் பண்ணும்போது, அடுத்தது சொல்வாரு. இப்ப ஆகாயத்துல எப்படி மேகம் போல அந்த அ ஆகாயம் போல அளப்பரிய வியாபகம் உடையவன் இவன். ஆனா, அந்த கருவிகள் இவனுக்கு மேகம் போல அந்த ஆகாயத்தை மறைத்து நிக்குது. அப்ப அந்த ஐம்பொறி கருவிகள நீங்குன அந்த காத்தடிச்சு அந்த மேகம் நகர்ந்தா ஆகாயம் தெரியுது. அதுபோல இங்க ஞானாசிரியருடைய உபதேசம் கேட்டதுக்கப்புறம், அந்த மேகங்கள் நகர்ந்து ஆகாயம் தெரியிற மாரி இவனுடைய அளப்பரிய வியாபகத்தை இவன் உணர்றான். அப்ப இவனுடைய அறிவு அந்த வியாபக அறிவே இவனுடைய உண்மை இயல்பு. ஆனா,
பாச ஞானம் நீங்குனோனே, இந்த வியாபக அறிவை பெறும் இவன் எல்லாவற்றையும் அறியும் நிலை கைகூடும். ஆனா, இவன் என்ன நெனைக்கிறான், பெருமான் தான் எல்லாத்தையும் அறிவிக்கிறான்னு தெரியாம, நானே அறிகிறேன் அப்படின்னு நெனைக்கிறான். அப்ப நான் எல்லாம் என்னால செய்ய முடியும். எல்லாம் செய்தல் என்னால் முடியும்னு நெனைக்கிறான். அப்புறம் என்ன நெனைக்கிறான், இந்த கருவிகள் எல்லாம் நான் சொல்ற மாரி தானே கேட்குது. அதனால நானே பெரும் பொருள். அப்புறம் சொல்றான். அப்புறம் தன்னையே பதியாக மயங்கி எறியும். இன்னும் போக போக இன்னும் அவனுடைய நிலை இன்னும் ரொம்ப கவலைக்கிடமா அப்புறம் என்ன நினைக்கிறான், தன்னையவே இறைவன் சொல்றான். அப்புறம் அ அப்படி ஒரு நெனப்பு இவனே தன்னை இறைவன் நெனைக்கிறதுனால, தனக்கு மேலான பொருளாகிய இந்த பதியை அவன் அறியவும் மாட்டான். அதை அடையணுங்கிற அறியாததுனால, அத அடையணுங்கிற எண்ணமும் இவனுக்கு ஏற்படாது. அதனால இவன் அ இந்த தன்னுடைய அறிவையே இறைவனுடைய அறிவ இந்த பசு தன்னுடைய அறிவாக நினைக்குது. அதுதான் பசு ஞானம். அப்ப வியாபக அறிவு பெறுவது இறைவனது மேலாகிய திருவருள் ஒளி. இ அ அந்த ஒளியிலிருந்து தான் இவனுக்கு வருது. கண்ணுக்கு என்னதான் ஒளி இருந்தாலும், அந்த ஆன்மாவோட பொருந்தி பார்த்தாலும், சூரிய ஒளி இல்லைன்னா நமக்கு பொருள் தெரியாது. அதுபோல இந்த ஆன்மாக்கு ஆன்மா இருந்தாலும், இந்த ஆன்மாக்கு கருவிகள் இருந்தாலும், இந்த 2யும் விளங்க வைக்கக்கூடிய சூரிய ஒளி இல்லைன்னா இவனுக்கு தெரியாது. ஆனா, இவன் அத உணரல. சூரிய ஒளி காட்டி தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத இவன் உணரல. அந்த வியாபக அறிவு பெறுவதே இறைவனது பேரறிவாகிய திருவருள் ஒளியிலிருந்து தான் அப்படிங்கிறது இவனுக்கு உணரல. அதனால அந்த பெருமானுடைய அறிவையே தன்னுடைய அறிவாக கருதக்கூடிய ஞானமே இந்த பசுஞானம். அப்படி அந்த பாசத்துக்கு அறிவே இல்லன்னு சொல்லியாச்சு. இங்க இவனுக்கு அறிவு இருந்தாலும், இவனுடைய அறிவெல்லாம் பெருமான் காட்ட காணக்கூடிய அறிவு தானே ஒழிய, ஆனா இவனுக்குன்னு அறிவு இல்ல. ஆனா இவன் என்ன நெனைக்கிறான், நான் பெருமான் அறிவிக்க அறிகின்ற அந்த அறிவ தானே அறிகிறோம் அப்படின்றான். அதனால தான் நானே அறிகிறேன். என்னாலே எல்லாம் செய்தல் கூடும். நானே பெரும்பொருள் அப்படின்னு நானே பதி அப்படின்னு மயங்கி அறியிறான். அப்ப தனக்கு மேல உள்ள பதியும் தேடாம இருக்கான். ஏன்னா, அந்த நான்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா, இவனுக்கு எதுவும் தெரியல. அதனால இங்க சொல்றார், "எந்நிலையிலும் அறிவிக்க அறிவது தான் ஆன்மா." அதுதான் இவனுடைய இயல்பான நிலை. ஆனா, இவன் என்ன நெனைக்கிறான்? தானே அறிவதாக நெனைக்கிறான். அப்ப இறைவனுடைய ஞானத்தை தன்னுடைய ஞானமாக கருதுகின்ற இந்த அறிவ தான் நம்ம பசு அறிவுங்கிறோம். ஏன்னா, இவனுக்கு எப்பயுமே அறிவித்தால் அறியக்கூடிய தன்மை மட்டும் தான் இருக்கே ஒழிஞ்சு, தானே அறியக்கூடிய அறிவு இல்ல. அந்த பா பாச கருவிகளைக் கொண்டு இவன் அறிகின்ற அறிவும் நிலையான அறிவு இல்ல. அதனால இந்த 2 அறிவையும் இங்க பொய்ங்கிறார். அப்ப குருநாதர் இது 2யும் அறிவிக்கிறார் அவன்ட்ட. அப்ப இந்த பசு ஞானமும் பொய்யி, பாச ஞானமும் பொய்யி. அப்படிலாம் ஒரு ஞானமே கிடையாது அப்படிங்கிறார். பசு ஞானம்னு ஒரு ஞானம் கிடையாது. பாச ஞானம்னு ஒரு ஞானம் கிடையாது. ஆனா, பல சமயங்கள் இதையெல்லாம் ஒத்துக்கறதில்ல. அது தானே அப்ப இறைவன் உயிரே கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த மாரி பல சமயங்கள் இருக்கு. அப்ப அந்த சமயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி, அந்த கருத்துக்களை எல்லாம் அத தான் பொய் காட்டி, பொய்யை பசுஞானம், பாசஞானம் பொய்ன்னு சொல்லி, அதை பெரிதாக சொல்லுகின்ற சமயங்களுடைய கருத்துக்களையும் காட்டி, இல்லையா? அந்த அதுவும் பொய்ன்னு காட்டி, அத பொய்ன்னு காட்டுனா மட்டும் பத்தாது, பொய்யை அகற்றணும். அதனால அடுத்த சொல் போடுறாரு. பொய் காட்டி, பொய் அகற்றி அப்படிங்கிறாரு. அப்ப அ பொய் காட்டி, பொய் அகற்றி அப்படிங்கிறாரு. ஏன்னா, அந்த பொய்ய காட்டுனா மட்டும் போதாது. ஒரு குருநாதர் எது பொய்ன்னு சொல்றாரோ, அந்த பொய்யிலிருந்து அந்த மாணவன விடுவிக்கிறதும் அவருடைய கடமையாகிறது. அதனால இங்க என்ன சொல்றாரு, அந்த பொய்யை காட்டியதோடு மட்டுமல்லாமல், அந்த பொய்யையும் அகற்றி, அப்ப அந்த பொய் சமய கொள்கைகளை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் அகற்றி, அந்த பசு அறிவு, பாசறிவு, உண்மை அப்படிங்கிற அந்த கருத்தை எல்லாம் அகற்றி, சுவாமி என்ன அப்ப பொ பொய் காட்டி, அந்த பொய்யை அகற்றி, அப்ப பொய்ய காட்டியாச்சு. இதுதான் பொய்ன்னு அகற்றியாச்சு. அப்ப மெய் காட்டணுமா இல்லையா? அத அடுத்த பாடல்ல சொல்றாரு. "போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய்" அப்படிங்கிறாரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு? போத ஆனந்த பொருள் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த மெய் 2வது வரியில இருக்கக்கூடிய முதல் சொல் மெய்யின்னு இருக்கு. அந்த மெய்ய கொண்டு போய் மேல நம்ம சேர்த்து, மெய்போத ஆனந்த பொருளாம் அப்படின்னு சொல்லணும். அப்ப மெய்போத ஆனந்த பொருள். மெய் என்றால் நிலையானது. அது நம்ம சைவ சித்தாந்தத்துல சத்து அப்படின்னு சொல்றோம். அப்புறம் போதம் அப்படின்னா அறிவு. அத நம்ம சித்துன்னு சொல்றோம்.
அப்புறம் அந்த சத்தா இருக்க பொருளுக்கும், சித்தா இருக்க பொருளுக்கும் ஆனந்தமே இயல்பு. அதுதான் இங்க அ மெய் அப்டின்னா, அது நிலை மாறாதது அப்டின்னு. அப்ப அந்த மெய்ன்னு இங்க சொல்றது எத அப்டின்னா, பெருமானுடைய பதிஞானத்த தான் இங்க மெய்யின்னு சொல்றாரு. அப்ப இந்த பதிஞானம் எப்படிப்பட்டது அப்டின்னா, குருநாதர் அவன் எப்ப பசு அறிவுக்கு வந்தானோ, அப்ப அந்த நிலையிலேயே அவன உழல வச்சு பக்குவம் அடைந்த பிறகு அவனுக்கு சொல்றாரு. அப்ப அந்த பதிஞானம் அ பெற் பசுஞானம் பெற்ற அந்த உயிருக்கு ப பெருமான் பதிஞானத்த சொல்றார். "நீயே நானே அறிகிறேன்னு சொல்ற. எல்லாம் என்னாலேயே செய்ய முடியும்னு சொல்ற. நானே பெரும்பொருள். நானே பதி. நான் அப்டின்லாம் நீ சொல்ற. பிறப்பு, இறப்புக்கு உட்பட்ட நீ எப்படி பதியாவாய்? நீ பதி ஆவாயோ? ஏன்னா உன்னையவே உன்னால காத்துக்கொள்ள முடியாது இறப்புலருந்து. பிறப்புலருந்து உன்னையவே காத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பிறப்பு, இறப்புக்கு உட்பட்ட நீ எப்படி பதியாவாய்? அப்படின்னு கேட்கிறார். அதனால பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். நீ என்னைக்குமே நீ பதியாகவே முடியாது. பாசத்தோட கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நீ என்றுமே பதியாவாய். ஏன்னா பசு அப்படிங்கிறது பச் கூட்டல் உ. எதையுமே பற்றிக்கொள்ள தன்மையுடைய உனக்குன்னு எந்த ஒரு தனித்தன்மையுமே கிடையாது. அப்ப அ அத இங்க சொல்றார். "தனித்தன்மையே இல்லாத நீ எப்படி பதியாவாய்?" அப்படின்னு சொல்றார். அதனால இந்த இந்த உபதேசத்தை கேட்ட இந்த உயிர், அந்த பாசத்தினின்று நீங்கி, இல்லையா அந்த பாசத்திலிருந்து நீங்கி முதல்ல நீங்குனா, இப்ப அந்த பசுங்கிற தன்மையிலிருந்தும் நீங்கி, அந்த வியாபக அறிவை விளங்கிய முதற்பொருள். உன்னுடைய அறிவை விளங்க வைத்தவன் யார்? அப்படின்னாவே, அந்த பெருமான் தான். அப்படிங்கிறத அந்த குருநாதர் மூலியமா தூய அறிவாலே நின்று உணர்த்துவார். இப்படி ஞானாசிரியர் உணர்த்த, ஆன்மா அதனை சிந்திக்கும். என்னடா இப்படி சொல்றாரு அப்படிங்கிறத சிந்திக்குது. அப்ப அதை உற்று, ஊன்றி நோக்கியபோது, அப்ப அவனுக்கு புரியுது. அறிவுக்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருள், திருவருள் அந்த உயிருக்கு புலப்படுது. அப்ப எப்படி இருப்பான் அப்படின்னா, தன்முனைப்பின்றி நிற்பின். இல்லையா? அப்ப அவன் தன்முனைப்பு இல்லாம நிப்பான். அப்படி தன்முனைப்பு இல்லாம நின்னான்னா, சிவம் அவனுக்கு அனுபவப் பொருளாய், பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும். அப்ப பசு பாச ஞானம் நிலையில்லாதது. அது கடிவன, அது பொய். அப்ப அந்த பதி ஞானமே நிலை பெற்ற உணர்வு, மெய்யுணர்வு. அது ஒண்ணு தான் சிவத்தை காட்ட வல்லது. அப்ப சூரியன் ஒளி, அ இறைவன் அருள். இல்லையா? அப்ப அந்த பதியின் இயல்பை காட்டி ஆன்மறிவை விளங்கச் செய்வது அந்த பதியாகிய சிவத்தை காட்டுபவரே. அவர்தான் ஞானகுரு. இவர்தான் மெய்கண்ட சுவாமி வனவாசம் கடந்தாரை ஆட்கொண்ட முறைமைய இப்படியெல்லாம் நமக்கு இதுல சொல்றாரு. அந்த அ இப்படிதான் என்னைய சுவாமி ஆட்கொண்டார். இப்படிதான் ஒவ்வொரு படிப்படியா அந்த பாச ஞானத்திலிருந்து என்னை விலக்கி, பசுஞானத்திலிருந்து விலக்கி, இப்ப பதிஞானம்னா என்னன்னு எனக்கு புரிய வைத்தார் அப்படிங்கிறத அந்த முதல் பாடல்ல அந்த அவருடைய அனுபவமா சொல்றாரு. முதல்ல பொய்ய காட்டுனாரு. அப்புறம் அந்த பொய்ய அகற்றினாரு. அப்புறம் மெய்ய காட்டுனாரு. அந்த மெய் எப்படி இருக்கும் அப்படின்னா, போதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப மெய் அப்படிங்கிறது உண்மை, நிலைத்தது, மாறுதல் இல்லாதது. எப்பயுமே அவன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுறதே இல்ல. அதனால தான் பெருமானுடைய இச்சைய அவனுடைய எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. பெருமான் ஏன்னா அவனுக்கு ஒரே இச்சை தான். எப்படிதான் இந்த உயிர்களை எல்லாம் அந்த பிறவி குழியிலிருந்து எடுத்து தன்னுடைய திருவடியாகிய இந்த பேரின்ப வெள்ளத்தில எப்படி அழுத்துறது அப்படிங்கிறது தான் பெருமானுடைய ஒரே இச்சை. அது ஒண்ணு தான். அதனால இச்சையே எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அதனால இங்க மெய் அப்படிங்கிறது உண்மை, நிலைத்தது, மாறுதல் இல்லாதது, என்றும் ஒரு தன்மைத்தாய் நிற்பது, அப்புறம் நிலைத்திருப்பது அப்படின்னு சொல்றோம். அந்த மெய்ய தான் நம்ம இறைன்னு சொல்றோம். வடமொழியில அத சத்துன்னு சொல்றோம். அப்ப சத்து அப்படின்னா என்னன்னா, நிலைத்து நிற்பது. தன்னுடைய இயல்பிலிருந்து என்றும் மாறாதது. அப்ப பொய்யின்னா நம்ம நிலையில்லாததுன்னு சொல்லிட்டோம். மாறுபாடு உடையதுன்னு சொல்லிட்டோம். ஆனா, அந்த மெய்யினாலும், பொய்யினாலும் அது எல்லாமே உள்ள பொருள் தான். அப்ப அந்த பதியும் என்றும் உள்ள பொருள் தான். பாசமும் என்றும் உள்ள பொருள் தான். பசுவும் என்றும் உள்ள பொருள் தான். அப்ப நீ அ மெய் அப்படிங்கிறது எப்பயுமே நிலைத்து நிற்கக்கூடியதுன்னு சொல்லும்போது, இந்த பொய்ய சொல்லும்போது, அது நிலையில்லாதது. ஆனாலும் நிலையில்லாத பொருள்னாலும், அது உள்ள பொருள்ன்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு அசத்துன்னு சொல்றோம். அது மாறுபாடு உடையதுன்னு சொல்றோம். அத நிலையில்லாததுன்னும் சொல்றோம். இல்லையா? என்ன இதெல்லாம் நம்ம என்னதான் சொன்னாலும், இதெல்லாம் நமக்கு படித்தாலும், அனுபவமாலாம் நமக்கு வராது. ஏன்னா, அது என்னதான் நம்ம படிச்சாலும் ஒரு கொசு கடிக்குதுன்னா உடனே உடனே அடிக்கிறோம். அப்ப அந்த உடல்ல நமக்கு அந்த
உடம்பு நம்மளுதுங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அந்த நிலையில அதனால சண்டேச நாயனாருடைய வரலாறுல அவர் அந்த பூசை செய்யும்போது அவர் எவ்வளவோ துன்புறுத்தி கூட அவருக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதனால நமக்கு இந்த பாடத்தெல்லாம் படிச்சாலும், இது அனுபவமாயிலாம் வருமா அப்படிங்கிறது தெரியல. எப்ப வரும்னு தெரியல. அதனால நிலை இல்லாதது, இந்த பொய், அசத்து, இந்த உலகியல தான் அந்த பொய், அசத்து அப்படின்னு நம்ம இந்த உலகத்தோட உழலக்கூடிய இந்த செய்திகள தான் திரும்ப திரும்ப அத சொல்றார். ஏன்னா ஏன்னா இந்த பொய்னாவே அது பிற பொருள் வசப்படுவது. யார் கூட போய் சேருதோ அந்த மாரி ஆயிடுவோம். வே ஒரு யார் கூட நம்மளே நம்மள பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் பேசுறத பார்த்தோம்னா, அதே மாரி நம்மளும் பேசி பார்ப்போம். யாராவது ஒருத்தர் நடந்தாங்கன்னா, அது மாரி நடந்து பார்ப்போம். ஒரு ட்ரெஸ் பண்ணாங்கன்னா, அது மாரி பண்ணி பார்ப்போம். இந்த மாரி பல மாற்றங்களுக்கு உட்படுவது. அப்ப பசித்தும், நோயுற்றும், மெலிந்தும், மூத்தும் இருப்பது. அதுதான் பொய்ன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, இந்த மாயையாகிய இந்த பாசத்தினுடைய வசப்பட்டு இருப்பது தான் இதுக்கு எல்லாமே காரணம். அந்த ஆன்மா மாறி மாறி பிறந்தும், மாறி மாறி இறந்தும், இந்த இன்பத் துன்பங்களை மீண்டும் மீண்டும் அடைந்தும், மாற்றங்களை அடையறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மலங்களோடு கூடி அவர்களுடைய வசத்துல இருக்கறனால தான் இறைவன் இந்த மாயைய நமக்கு கூட்டி கூட்டி, அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த தன்மைய நமக்கு நீக்கிறதுக்காக பெருமான் இதெல்லாம் செய்றான். அதனால அவன் அறிவுடையவன். அப்ப அவன் எப்படிப்பட்ட அறிவுடையவன் அப்டின்னா, அவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவன். எல்லா பொருளையும் கலந்திருக்குவான் அந்த பெருமான். அந்த மெய்ங்கிற பொருள். எல்லா பொருள்களையும் கலந்திருப்பவன். எ அப்புறம் அவன் என்ன பண்ண மாட்டான், எல்லா பொருட்களையும் கலந்திருந்தாலும், அவன்ட்ட எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. விகாரம் அப்படிங்கிறதே பெருமான்ட்ட எதுவுமே ஏற்படாது. ஆனா, அந்த உயிர் பார்த்தீங்கன்னா, யார் கூட சேர்றாங்களோ அந்த தன்மை ஏற்பட்டுரும். ஆனா, இறைவன் எல்லாத்துலயும் கலந்திருந்தாலும், அவனுடைய தன்மையில ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதுபோல சிறிதும் தேயாது. கொஞ்சம் கூட அவன்ட்ட அ அ அறிவு தேய்தல்ங்கிறது அவன்ட்ட இல்ல. ஆனா, நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு நேரம் ரொம்ப பிரைட்டா இருப்போம். ஒரு நேரம் ரொம்ப டல்லா போயிடுவோம். அந்த மாரி கூடுதல் அறிவுல பெருக்கமும், சுருக்கமும் நமக்கு ஏற்படும். ஆனா, பெருமானுக்கு அந்த மாரி ஒரு சிறிதும் அவனுக்கு ஏற்படாது. சிறிதும் அவனுடைய அறிவுல தேய்வே ஏற்படாது. அப்புறம் அ எவற்றின் வசப்படாது. பெருமான் என்னதான் நம்ம பண்ணாலும், அவன் யாருடைய வசத்திலயும் அவன் என்ன பண்ண மாட்டான், போகவே மாட்டான். அவனுடைய அப்புறம் தனித்தே நிற்பான். அவனுடைய தனித்தன்மையிலிருந்து என்னைக்குமே அவன் மாறமாட்டான். அதனால பிற பொருள்களின் சேர்க்கையால அவன்ட்ட எந்தவித மாற்றமும் இல்லாதவன். அப்புறம் என்றும் ஒரே தன்மையுடையவனாய் நிற்பான். பெருமான் இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இல்ல எப்பயுமே அவனுடைய தன்மை ஒண்ணா தான் இருக்கும். அதனால இறைவனை மெய்ப்பொருள்ன்னு சொல்றோம். செம்பொருள்ன்னு சொல்றோம். அதனால அந்த மெய்ப்பொருள்னா அந்த மெய் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கும். எல்லா பொருளும் கலந்திருந்தாலும் தன்னுடையதில எந்த மாற்றமும் ஏற்படாது. ஒரு சிறிதும் அவனுடைய அறிவுல தேய்வு ஏற்படாது. எவற்றின் வசமும் அவன் படமாட்டான். எப்பயும் தனித்து எல்லாத்தோடையும் கலந்திருந்தாலும் அவன் தனித்தே நிற்பான். பிற பொருள்கள் சேர்க்கையால அவன்ட்ட எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஒரே தன்மையுடனாய் நிற்பான். அதனால இறைவன் மெய்ப்பொருள், செம்பொருள் அப்படின்னு அவன சொல்றோம். அதான் மெய் அப்படின்னு சொல்றோம். இதுதான் மெய்க்குரிய அந்த பெருமானுடைய தன்மை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத ஏன்னா இங்க எதுவுமே மாறாதுன்னு சொல்லும்போதே அவன் மெய் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் போதம் அப்படின்னு சொல்றோம். போதம்னா அறிவு. அப்ப இறைவனுடைய அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் பேரறிவு உடையவன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அந்த பேரறிவு அப்படின்னா, எல்லா எ அவனுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உடையவன் அந்த பெருமான். இதான், அதான் அப்படின்னு. நம்ம ஒரு குறிப்பிட்ட துறையில இருந்தோம்னா, அந்த துறையில இருக்கக்கூடிய அறிவ நம்மளால பெற்றுக்கொள்வதே பெரிய சிரமமா இருக்கும். நமக்கு தெரிஞ்சது பெருசுன்னு நெனைப்போம். ஆனா நம்மளோட யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம அடங்கிருவோம். அந்த மாரி இருக்கும். அப்ப இந்த ஆன்மாவோட அறிவு ரொம்ப சிற்றறிவு. அ அப்புறம் பெருமானுடைய அறிவு எப்படி இருக்குன்னா, நிறை அறிவு அப்படின்னு சொல்றார். நிறை அறிவு அப்படின்னா, அதுல அறியாமையே இருக்காது. அதுல குறைபாடே இருக்காது. ஆனா இந்த ஆன்மாவோட அறிவு பார்த்தீங்கன்னா, அது குறைபாடு உடையது. ஏன்னா குற்றமெல்லாம் இவன்பால் எப்பயுமே இவன் குற்றம் உடையவன் தான். இந்த ஆன்மாங்கிறவன் ஏன்னா அந்த குற்றம் இல்லைன்னா இங்க பிறக்க போறதே இல்ல. அழுக்கு இல்லைன்னா இங்க நம்ம இருக்க போறதே இல்ல. அதனால இவன் எப்பயும் பெருமானுடைய அறிவு நிறை அறிவு. அவன்ட்ட அறியாமைங்கிறது ஒரு சிறிதும் எப்பொழுதும் ஏற்படாது. நம்மகிட்ட ஏற்படாம இருந்தா தான் அதிசயம். ஆனா நம்ம முற்றிலும் குறைபாடு உடையது இந்த ஆன்மா. அப்புறம் பெருமான் எதையும் அழுந்தி அறிய மாட்டான். எதுவும் அந்த பொருளாகவே மாறி எதையுமே என்ன பண்ண மாட்டான், தெரிஞ்சுக்க மாட்டான். அழுந்தாமலே அறிவான். ஆனா நாம அப்படி இல்ல. ஒரு பொருளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பொருளாவே நம்ம மாறுனா தான் அந்த பொருளுடைய அறிவே நமக்கே தெரியும். அதனால இங்க சொல்றாரு, "அழுந்தாமலே அறியக்கூடியவன்." அப்புறம் தானே அறியும் அறிவு. யாரையும் உனக்கு சொல்லி தர தேவையில்ல.
ஆ இவ் அதனால இவனுக்கு யாரும் டீச்சர்ஸ்லாம் கிடையாது. இவன் தான் எல்லாத்துக்கும் குரு. இந்த உலகத்துக்கே அவன் தான் அறிவிக்கக்கூடிய ஏன்னா அறிவிக்கக்கூடிய சித்து அவன். அதனால தானே அறியும் அறிவு உடையவன். இல்லையா? அப்ப இவன் அழுந்தாமலே எல்லாவற்றையும் அறிவான். இவன் அழுந்தி அறியும். அழுந்தும்போது அந்த பொருள மட்டும் தான் அறியுமே ஒழிஞ்சு, அத தவிர மத்த பொருள இவனால அறிய முடியாது. ஏன்னா ஒரு வேலைய நம்ம செஞ்சுட்டுருக்கோம் அப்டின்னாவே, ரொம்ப அப்படியே சின்சியரா செஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னா, திடீர்னு மணிய பார்த்தா, "ஐயோ! இவ்வளோ நேரம் ஆச்சா?" அப்படின்னு நெனைப்போம். ஏன்னா எதுல அழுந்துறானோ அது மட்டும் தான் தெரியும். அடுத்த பொருள பத்தி அறிவு இவனுக்கு இருக்காது. அதனால இவன் ஆ தானே அறியும் அறிவு பெருமான். ஆ அப்புறம் இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, வ யாராவது அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவுடையவன். அப்புறம் பெருமான் ஒருங்கே அறியும் அறிவுடையவன். எல்லாம் ஒண்ணொண்ணா அவன் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படியே அனைத்தையும் ஒரு சேர ஒரு நேரத்தில் அறியக்கூடிய அறிவு உடையவன். ஆனா, இவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா, ஒவ்வொன்றாக தான் சொன்னா தான் தெரியும். ஒவ்வொன்னா பல எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லிட்டா இவனால என்ன சொன்னாங்கன்னே புரிஞ்சுக்க முடியாது. அதனால இவன் ஒவ்வொன்றாக அறிவான். அதையும் ஒவ்வொன்றாக அறிந்ததையும் விட்டு விட்டு அறிவான். விட்டு விட்டு இது அப்படியே தாவி ஸ்கிப்பு தான் எல்லாம். விட்டு விட்டு அறியக்கூடிய அறிவு. அப்புறம் அப்படியே அறிந்ததையாவது இவன் ஞாபகத்துல வச்சிருப்பானான்னா, இல்ல. அறிந்ததையும் மறந்துருவான். அப்புறம் தானாக எதையும் அறியாது. யாராவது அறிவிச்சா தான் அறியும். அப்படிப்பட்ட அறிவுடையவர்கள் நாம. பெருமான் அப்படி இல்ல. ஒருங்கே அறியக்கூடிய அறிவு உடையவன். அப்புறம் தூய அறிவு உடையவன். அவனுடைய அறிவுல எந்த விதமான குற்றங்களும் இருக்காது. அதனால தான் அப்படிப்பட்ட அறிவுடையவன் பெருமான். இதுதான் பெருமானுடைய அந்த போதம்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மெய் போதம். அப்புறம் ஆனந்தம்ன்னு சொல்றோம். இப்படி மெய்யாகவும், ஆ அ மெய்யாகவும், போதமாகவும் இருக்கக்கூடிய அந்த பெரும் பரம்பொருளுக்கு ஆனந்தமே இயல்பு அப்படின்னு சொல்றார். ஏன்னா, இன்பத்திற்கு காரணம் அறிவு தான். ஒருத்தங்க இன்பமா இருக்காங்க, துன்பமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணமே அறிவு தான். ஏன்னா, அ அறியாமை தான் துன்பத்தை ஏற்படுத்தும். அறிவு எப்பயுமே இன்பத்திற்கு தான் காரணமாக அமையும். அப்ப அந்த இன்பத்திற்கு காரணம் அறிவு. அந்த இறைவன் அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா, குறையில்லாதது. அது நிறைந்த அறிவு. அது பேரறிவு. அதனால நிறைந்த அறிவுடைய இவனுக்கு நிறைந்த பேரின்பமே இயல்புங்கிறார். அதனால அ இந்த பெருமான் ஆனந்த வடிவமாகவும் ஆனந்த வடிவமாகவே இருப்பான். இன்பக் காரணன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, இன்பத்திற்கு காரணம் அறிவு. அந்த அறிவுல இவனுக்கு குறையும் இல்ல. இவனுடைய அறிவு நிறைந்த அறிவா இருக்கு. பேரின்பமா இருக்கு. பேரறிவா இருக்கு. அதனால நிறைந்த அறிவுடைய இந்த பெருமானுக்கு நிறைந்த பேரின்பமே இயல்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பெருமான் எப்படி இருக்கான்? மெய்யா இருக்கான். ஆ அப்புறம் போதமா இருக்கான். அப்புறம் ஆனந்தமா இருக்கான். அந்த மெய் அப்படிங்கிறது தான் நம்ம சத்துன்னு சொல்றோம். அந்த அறிவுங்கிறத சித்துன்னு சொல்றோம். அப்புறம் ஆனந்தத்த இன்பம்ன்னு சொல்றோம். அப்ப சத்தாயும் இருக்கான் பெருமான். நிலையானவனாவும் இருக்கான். அப்புறம் சித்தாயும் பேரறிவுடையவனாகவும் இருக்கிறான். அதனுடைய இயல்பான ஆனந்தமயமாகவும் பெருமான் இருக்கான். இதுதான் இவனுடைய உண்மையான இயல்பு. அப்படி இந்த சத்தாயும், சித்தாயும் ஆனந்தமாகவும் நிற்றலே அவனது உண்மையான இயல்பு. இந்த சத்து, சித்து, ஆனந்தம் அப்படிங்கிற இந்த 3 சொல்ல சேர்த்து தான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். மெய், போதம், ஆனந்தம் தமிழ்ல சொல்றோம். அப்ப சத்து, சித்து, ஆனந்தம். அததான் இங்க நம்ம பாடல்ல மெய்போத ஆனந்தம். அப்ப மெய்போத ஆனந்தம்னா சச்சிதானந்தம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த பெருமான் சச்சிதானந்த பொருளாக இருந்து அ இருக்கிறான். அதுதான் அ மெய். மத்தது எல்லாமே பொய். அப்ப பசு, பாசம் 2மே நிலை மாறக்கூடியது. அதை அகற்ற வேண்டிய அறிவு. அப்படி ஒரு ஞானமே கிடையாது. அது எல்லாமே பெருமான் குடுக்கறது தான். அப்ப இதையெல்லாம் அவன் தான் செய்றான்னு உணர்ந்து கொள்வது தான் மெய்யான ஞானம். அதான் மெய்போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும். இல்லையா? அதுதான் மெய்ன்னு பெருமான் என்ன பண்றான் நமக்கு காட்டுறான். அதனால அது மெய் காட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மெய்யை காட்டக்கூடியவன் யார் அப்படின்னா, மெய்கண்டாய் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, சுவாமியோட பேரு மெய்கண்டாய்ன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, எவன் அந்த மெய்யை பார்த்தானோ, அவன் தான் நமக்கு காட்ட முடியும். கண்டவன் தான் நமக்கு காட்ட முடியும். இல்லையா? அதனால இவரு இந்த மாரிலாம் போய் இவர்ட்ட விண்ணப்பம்லாம் வைக்க வேண்டியதில்ல. ஏன்னா, இவர் ஏற்கனவே உபதேசம் பெற்றவர். அப்புறம் ஏன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காரு, கேள்வி கேட்கிறாரு அப்டின்னா, நான் ஏன்னா நமக்கெல்லாம் மெய்கண்டார்ட்ட உபதேசம் ஆகலல்ல. அதனால இந்த புத்தகமே நமக்கு மெய்கண்டாருடைய உபதேசம் ஆகணுங்கிறதுக்காக, அந்த கேள்வியெல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கேள்வி கேட்க போறாரு. அப்ப அத சொல்றாரு. "மெய்போத ஆனந்த பொருளாம்
மெய் காட்டும் மெய்கண்டாய். அந்த மெய்யை காட்டக்கூடிய மெய்கண்டார். ஏன்னா அவர் கண்டார். அதனால அவர் காட்டுறார் நமக்கு. அதனால மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படிங்கிறார். உங்ககிட்ட ஒரு முறையீடு. நீங்க என்னுடைய எ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சொல்றாரு, பொய் காட்டா அப்படிங்கிறார். அப்புறம் மெய்கண்டாய் விண்ணப்பம் சொல்லிட்டு, சுவாமி அடுத்து சொல்றாரு, பொய் காட்டா அப்படிங்கிறாரு. அப்ப பொய் காட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க ஏற்கனவே பொய் காட்டி அப்படின்னு சொல்ட்டாரு. பொய் அகற்றின்னு சொல்லிட்டாரு. இங்க திரும்பியும் சொன்னதையே சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா, கூ அ கு சொல்றதே திரும்ப சொல்றது குற்றம் அப்படின்னு இலக்கணம் சொல்லுது. கூறியது கூறல் குற்றம்னு சொல்லுதுல்ல. அப்ப இங்க பொய்க்காட்டா அப்படிங்கிறது, மெய்கண்ட சுவாமிக்கு அந்த என்னைக்கு தீக்கை ஆனதோ, அன்னைக்கே அவருடைய உடம்பு அருள் உடம்பாயிடுச்சு. அதனால இங்க அது பொய்க்காட்டா அப்படிங்கிறது அவருடைய உடம்பு வினை உடம்பு இல்ல, பொய் உடம்பு இல்ல. அது நிலை இல்லாதது இல்ல அப்படிங்கிறார். அத இங்க சொல்றார். பொய் காட்டா மெய்யா. அந்த பொய் உடம்பை காட்டாத மெய்யா. அப்ப மெய்யாங்கிறது இங்க அருளுடம்பு. ஏன்னா, அது தீக்கை செய்யும்போது, அந்த மாரி இந்த உடம்ப என்ன பண்ணணும்? மாறணும். ஆனா, நமக்கெல்லாம் மாறுதாங்கிறது தான் தெரியல. ஏன்னா, அதனால தான் பேரையே மாத்திடுவாங்க. தீக்கை குடுத்தோனே, அ தீக்கைம்போதே என்ன பண்ணிடுவாங்க? பேரையே மாத்திடுவாங்க. ஆ அத சொல்றாரு இங்க. அப்ப இங்க பொய் காட்டா மெய்யா இல்லையா? எதுக்கு அந்த பொய்ய முதல்ல காட்டுனாரு அப்டின்னா, அந்த பொய்யே அ பொய்யென்று காட்டி அதை கழித்து இப்ப மெய்யை காட்ட வேண்டும். அதனால மெய் காட்டும் மெய் கண்டாய்ன்னு சொல்லி விண்ணப்பம் சொல்லிட்டு, பொய் கண் பொய் காட்டும் மெய் கண்டாய். அந்த பொய்ய காட்டுறதுனால இவர் மெய் அப்டிங்கிறாரு. ஏன்னா, மெய்ப்பொருளுக்கு தான் பொய்ய காட்ட முடியும். இல்லையா? அது பொய்ன்னு சொல்ல முடியும். அப்ப பொய் கண்டு அகன்றவர். பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவர் இவர். அதனால மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் காட்டா உன்னுடைய பொய்யான உடம்ப காட்டாம, இல்லையா? உன்னுடைய அருளுடம்பை. ஏன்னா என்னைக்கு தீக்கை ஆனுச்சோ அன்னைக்கு அது மெய் உடம்பாயிருச்சு. அதனால இங்க பொய் காட்டா மெய்யன் அப்படிங்கிறாரு. பொய் காட்டும் மெய். இல்ல நம் உடல் பொய். ஆனா மெய்ன்னு நம்ம சொல்றோம். அது மெய்ன்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அப்ப அ உலகத்துல உலகத்துல நம்ம பொய்ன்னு சொல்றதெல்லாம் மறுக்கப்பட்ட உண்மையே உணரும் வரை நம்ம சொல்றோம். அப்ப இந்த அழிந்து போகக்கூடியது. அப்ப ஆயுள் முடியும் வரை இது மெய்யா நமக்கு இருக்குது. இருந்து பெருமானை நமக்கு காட்டுது. அதனால இத மெய்யின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அப்ப அ உடம்பு அழியாது அப்படின்னு நெனைச்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லா உடம்பும் அழியக்கூடியது தான். ஆனா இவருடைய திருவருள் இவருடைய இது பார்த்தீங்கன்னா, நம் போன்ற தேகம் இல்ல. இவருடைய திருவருள் தேகம். அப்ப திருவருளே இவருக்கு உடம்பா இருக்கு. என்னைக்கு பரஞ்சோதி முனிவர் இந்த 2 வயது குழந்தைக்கு தீட்சை செய்தாரோ, அந்த தீட்சையில் திருவருள் தேகமாக அன்றே மாறணும். எல்லாத்துக்கும் அதான் நீதி. மாறணும். ஆனா நமக்கெல்லாம் என்ன பண்ணல? மாறல. அதான் சொல்றாரு. அப்ப மாயா காரியமான இந்த உடம்பை சுத்த உடம்பாக நம்ம மாற்றிக் கொள்ளணும். அதுக்கு தான் தீக்கை. அப்ப சிவபூசை செய்யும்போதுன்னு முதல்ல அந்த உடம்ப நம்ம என்ன பண்றோம்? சிவமாக்குறோம் இல்லையா? அந்த சிவபூசையில் தினமும் செய்றோம். தினமும் செய்தாலும் இது எப்படி இருக்குன்னா, மாயா உடம்பாக தான் இருக்கு. அந்த பூசை முடியும் வரையுமாட்டும் இது என்ன இருக்கணும்? சிவமா இருக்கணும். ஏன்னா சிவபூசைக்கு அ அந்த உடம்பு நமக்கு தேவை. இல்லையா? அதனால இங்க சொல்றாரு. அதனால இது பொய்க்காட்டா மெய். அப்ப இந்த மெய்யான அந்த உடம்ப கொண்டு தான் பெருமான பார்க்க முடியும். அததான் இங்க சொல்றாரு. பொய்க்காட்டா மெய்யா அப்படின்னு அப்புறம் திருவெண்ணெய் வித்தக அப்படிங்கிறார். திருவெண்ணெய்நல்லூர்ல அந்த பெருமான் அங்க தானே இருக்காரு. அதனால திருவெண்ணெய் வித்தக அப்படிங்கிறார். வித்தகன் அப்படின்னாவே ஒரு சதுரப்பாடு உடையவன் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? வித்தை கற்றவன். அவன் தான் வித்தகன் அப்படின்னு சொல்றார். அப்ப வித்தகன்னா சதுரப்பாடு உடையவன், சமர்த்தன், சாமர்த்தியன் இப்படிலாம் சொல்லலாம். இல்லையா? அப்ப அறிவை நுட்பமாக பயன்படுத்துபவன் அப்படின்னு அர்த்தம். பெருமான். அதான் இங்க திருவெண்ணெய் வித்தக அப்படின்னு சொல்றார். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறுல பார்க்கும்போது, அ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பயங்கரமா கேள்வி கேட்கிறாரு அவர. சாமிய. திருமணத்த நிறுத்துறதுக்கு வந்துட்டாருன்ட்டு அவர் பயங்கரமா கேள்வி கேட்கிறாரு. ஆனா சாமி அத்தனைக்கும் அப்படியே ரொம்ப அமைதியா இருந்துட்டு, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்கிறார். ஏன்னா அந்த வித்தகம்னா அவ்வளோ நுணுக்கமான கேள்விகள கேட்கிறாரு. "எப்படி உனக்கு நான் அடிமை?" அப்படின்ட்டு. அந்த மாரி இங்க அ திருவெண்ணெய் வித்தக அப்படி நுட்பமான அறிவுடையவர். அதனால திருவெண்ணெய் வித்தக சுத்த வினா. அப்ப இங்க கேட்கிறாரு, சுத்த வினான்னு கேட்கிறார். வினான்னா கேள்வி நமக்கு தெரியும். அப்ப சுத்த வினான்னா என்ன அப்படின்னா,
சுத்தன் ஆகும் பொருட்டு கேட்கப்படுகின்ற வினா. அதனால தான் இந்த வினாவ என்னன்னு சொல்றாருன்னா, சுத்த வினா. அப்புறம் ஐயா அப்படிங்கிறார் சுவாமிய. ஐயா அப்படின்னா தலைவன், மேலானவன், நுண்ணியன், அழகன் அப்படின்னு நெறைய பொருள் இருக்கு. ஆனா ஐயா, நீ நீங்கிறது இங்க யார குறிக்கிறது அப்படின்னா, மெய்கண்டார் சுவாமிய குறிக்குது. நீதான் கேட்டு அருள். ஏன் நீதான் கேட்ட நீ கேட்டு அருள்ன்னு சொல்லலாம். ஆனா, இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாரு? "நீதான் கேட்டு அருள்" அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட உபதேசத்தை பெற்றுவிட்டு, வேற யார்ட்டமும் போய் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. இல்லையா? அதனால சொல்றாரு. அப்ப நீ கேட்டு அப்படின்னா, நீ தான் கேட்டு அப்படின்னா, வேற யாரிடமும் இந்த கேள்வி கேட்க முடியாது. வேற யாருக்கும் இது சொல்லவும் முடியாது. சொல்லவும் மாட்டார்கள். ஏன்னா, உபதேசம் செய்தவரிடம் தான் நம்ம இருக்கக்கூடிய சந்தேகங்கள கேட்கணும். ஏன்னா, அவங்க எந்த பார்வையில அந்த உபதேசத்த செய்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால உபதேசம் செய்த குருவை எவ்வாறு அழைக்கிறார் பாருங்க இதுல. மெய்கண்டாய், மெய்யா, வித்தகா, ஐயா அப்படிலாம் கூப்பிடுறாரு. அந்த உபதேசம் செய்த குருநாதரை. அப்ப நீ தான் கேட்டு அப்படின்னா, நீ ஏற்றுக்கொள்ளுதல். கேட்டுங்கிறது இங்க நீ ஏற்றுக்கொண்டு, அருள் அப்படின்னா பதில் கூற வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்றாரு இங்க இந்த பாடல்ல. இப்படி அந்த சுத்த வினா அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வகுப்புல சிந்திப்போம். அந்த சுத்தம்னா என்னங்கிறத. இப்ப இந்த பாடல் ஒரு தடவ நம்ம படிச்சுருவோம். மெய் பொய் திருச்சிற்றம்பலம். பொய் காட்டி, பொய் அகற்றி, போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய் காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தக சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு நமக்கு இங்க சொல்லியிருக்காரு. இப்போ பொய்க்காட்டு மெய் அப்படின்னா, நம்ம உடல் அழிஞ்சிடும். ஆனா, நம்ம உடல் போல மெய்கண்டாருடைய உடல் இல்ல. ஏன்னா, அது அவரு வந்து பெருமானுடைய என்னைக்கு தீக்கை பரஞ்சோதி முனிவர் செய்தாரோ, அன்னைக்கு அந்த உடம்பு அருளுடம்பு ஆயிடுச்சுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பொய்க்காட்டா மெய்யாங்கிறத அததாங்க சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். இந்த அளவுல இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ வான்மிகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்தில்லை மண்டினுள்ளாடி போற்றி தெனக்காரமது ஆனாய் போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி சாமி. திருவடி வணங்குகிறேன். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடந்து வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருப்பவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் ஐயா சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழே நூல் காப்பு பற்றி சென்ற வகுப்பிலையும் இந்த 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 உண்மை விளக்கத்திலே நூல் என்ற பகுதியிலே பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்க்காட்டும் மெய்க்கண்டாய் விண்ணப்பம் பொய்க்காட்டா
மெய்யா திரு வெண்ணெய் வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டருள் என்கிற இந்த ஒரு செய்யுளை அற்புதமாக நமக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடியில் மீண்டும் ஒருமுறை வணங்கி மகிழ்கிறோம். அன்பர் பெருமக்களுடைய கருத்துக்களை கட்புலன் வாயிலாக சிகாரம் தரும் என்கிற அந்த சித்தாந்தம் சிகாரம் வழங்கும் சித்தாந்தம் என்கிற கட்புலன் வாயிலாக உங்களுடைய எண்ண அலைகளையும் கருத்துக்களையும் பகிரலாம் என்று கூறி இனிதே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.